அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுதனைக்கும் மதுபானம் அறிந்து கொண்டு தன்னுடைய உடலை கெடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட ஒரு பேஷண்ட்டை சந்திக்க சென்றார். அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், இறைவன் என்னை இப்படியெல்லாம் சோதிக்கிறான் என்பது தான். இங்கே இடத்துல இறைவன் எங்கிருந்து வந்தான்? நம் உடலின் மூலமாக நம் உடலுக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை நாம் செய்து அதன் மூலமாக உடலுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் எவ்வாறு ஒவ்வொரு சமயமும் இறைவனை நிந்திக்கிறோமோ அதுபோல்தான் இயற்கைக்கு ஒவ்வாத ஒவ்வொரு காரியத்தையும் வளர்ச்சி என்ற பெயரில் செய்து முடித்து அதன் மூலமாக அந்த இயற்கை தன்னுடைய சீற்றத்தை காட்டக்கூடிய நேரத்தில் அப்பொழுதும் இறைவனை நாம் நிந்திக்கத்தான் செய்கிறோம். இறைவன் அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத்து ஷூரா 30வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவான், வமா அசாபக்கும் முசீபத்தின் ஃபபிமா கசபத் ஐதீக்கும். உங்களை அடையக்கூடிய உடல் ரீதியான இயற்கை ரீதியான எந்த சோதனையாக இருந்தாலும் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்ததனுடைய வினைகள் தான் என்று இறைவன் அந்த இடத்துல சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறான், வயாஃபு அன் கசீர். இந்த விஷயத்தில் நீங்கள் என்னை திட்டக்கூடிய பெரும்பான்மையானவற்றை நான் மன்னித்து விடுகிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் இந்த இடத்தில்.